அதுக்குள்ளே வாங்க, லைவுக்குள்ளே வாங்க, பேசலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் வணக்கம் உறவுகளே, வாங்க வாங்க. ராகவன் பிரதர் இருக்கீங்களா? முத்து கிளம்பிட்டீங்களா? முத்து வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. டெய்லி 11 o'clock மார்னிங் லைவ் போடுவோம். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ராத்திரி நல்ல தூக்கம் வருதா சொல்லுங்க. நீ எனக்கு நல்லா தூக்கம் வருது. ஏன் ஜெனி சிஸ்டர் அப்படி கேட்டுட்டீங்க? நான் நல்லா தூங்குவேன்ப்பா. டெய்லி ஏன் சொல்கிறீங்க? டெய்லி வர்றதுக்கா? நான் வந்து ஹைலைட்டில் போட்டேன்னா அப்புறம் நார்மல் வீடியோவாக கன்வெர்ட் ஆகும். அதனால தான் இப்போவே சொல்லிக்கிறேன், யார் பார்த்தாலும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு இப்போவே சொல்லிட்டோன்னா கண்டென்ட் வந்துடுவோம்ல. ஹாய், ஹலோ, வணக்கம், வாங்க. ஆமாம், தூங்குறது, தூக்கம் வர வேணும், அப்புறம் சாப்பாடு வேணும். இது ரெண்டுக்கும் வேண்டி தான் நம்ம வாழ்கிறது. நல்ல தூக்கம் வந்துட்டாலே நல்ல வாழ்க்கை. எனக்கு நல்ல தூக்கம் வரும். நான் கவலையாக இருந்துட்டனாலும் எனக்கு நல்லா தூக்கம் வரும். தூங்கி எழுந்திரிச்சாதான் அந்த கோவம்லாம் அடங்கும். அந்த மாதிரி ஆள் நான். நல்லா கோவம் வந்தால் நல்லா தூக்கம் வரும். சில பேருக்கு கோவம் வந்தால் சாப்பிட்டா கோவம் போயிடும். நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் எனக்கு சாப்பாடு போகாது. தூங்கணும். ஜெனி சிஸ்டர் உங்களுக்கு எப்படி சொல்லுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். இல்லை, நீ உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது, அப்படி ஒரு பாட்டு இருக்காதான்? ஜெனி சிஸ்டர் இவ்வளோ நேரம் அக்கா கிட்ட என்ன, அன்னிக்கிட்ட என்ன கேட்குறதுன்னு பிளான் பண்ணி என்ன போட்டு தாக்குறீங்களா? அது உள்ளம்தான் உறங்காது, அது கண்டிப்பாக கரெக்ட் தான். உள்ளம் உறங்காது, ஆனால் நம்ம தூங்குவோம். நான் அந்த மாதிரி டைப் தான். லைட்டாக ஒரு சத்தம் கேட்டாலும் எந்திரிச்சிருவேன். நீங்களாம் எப்படி? ஒரு சின்ன சத்தத்துக்கு எந்திப்பீங்களா இல்லையா? ஒரு லைட் போட்டால் எந்திப்பீங்களா இல்லையா சொல்லுங்கள். அப்படியா? நான் மாமா கிட்ட அப்புறம் கால் பண்ணி கேட்குறேன். கேளுங்க சரியா? அந்த மாதிரி தூக்கம் கிடைக்கிறது வரம். நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ரங்கசாமி பிரதர் ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம். பார்த்துட்ருக்க உறவுகள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த லைக்கும் தட்டி விட்டுருங்க. அக்காவோட தலையில் 2 தட்டு தட்டினா போதும், லைக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யூ ஃப்ரம் ரங்கசாமி பிரதர், சென்னை. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்கள் நீங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் உறவுகளே, வாங்க. வாட்சிங் 4 அப்படின்னு காமிக்குது, ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நீங்கள் இருக்கீங்க, ரங்கசாமி பிரதர் இருக்காங்க, அப்புறம் ஜெனி சிஸ்டர் இருக்காங்க, அருண் இருக்காங்க. பார்த்துட்ருக்க எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்க, அப்போ தான் தெரியும் நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க, லைவை வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. ஹாய், ஹலோ, வணக்கம் உறவுகளே, வாங்க பேசலாம். ஏகே ஹாய். ஏகே யூடியூப் பக்கு என்ன பண்ணலாம்? தூக்கி அடித்து விரட்டிடலாமா? தூக்கி ஓட்டிடலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? சான் நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏகே லைக் பண்ணிட்டீங்களா? சான் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் தெரியும் நீங்கள் எத்தனை பேர் லைவில் பார்த்துட்ருக்கீங்கன்னு. அண்ணி, நான் தூங்குனா பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது, மிதித்து தள்ளிடுவேன். ஜெனி சிஸ்டர் அப்படியா? நான் அந்த மாதிரி இல்லை. நான் வந்து இந்த சத்தம் கேட்டால் டக்குன்னு எந்திரிச்சிருவேன். மைண்டு நல்லா தூங்காது. ஆனால் அந்த தூக்கம் வந்து ரொம்ப கஷ்டம் தெரியுமா? லைட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் தூக்கம் வராது. என்ன ஊர்? வாங்க ஆண்டி, எங்கள் ஊர் திருவிழா. வாங்க ஆண்டி. சான் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க சொல்லுங்கள். வந்துட்டா போச்சு. சான் சொல்லுங்கள். சான் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க? ஹாய், ஹலோ, வணக்கம். சான் அங்கிள் வெல்கம் சொல்லியிருக்காங்க. அருண் தம்பி சமயபுரம். ஓ சான், சமயபுரமா? ஓகே, சூப்பர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழா. ஓகே, இட். நீங்கள் நைஃப் எடுத்து காட்டுங்க, அவன் பக் வராமல் சேனல் லைவ் ஸ்டாப் பண்ணிவிடுவான். ஜெல்சனும் அப்படியா? லைவை முடிச்சு வைக்கிறதா உங்கள் பிளானா?
லைவ்